கன்னி லக்னத்திற்கு இந்த பதிவு கேதுவனுடைய சுயசாரம் குறித்து. அதாவது நமக்கு 12ஆம் வீட்டில் இருந்த கேது நட்சத்திரம் மாறுகிறது, தன்னுடைய சொந்த நட்சத்திரமான மக நட்சத்திரத்துக்கு வருகிறார். இதுவரைக்கும் பூர நட்சத்திரம் சுக்கிரன் சாரம் வாங்கி கோசாரத்தில் பலன் தந்தவர் இப்போ தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பலன் தர்றார். அது 7 மாதங்கள், ஏப்ரல் 20லிருந்து நவம்பர் 25 வரைக்கும். இந்த காலகட்டம் நமக்கு எப்படி இருக்கும்? உண்மையிலேயே 12ஆம் இடத்துல கேது அப்படிங்கிறது தூக்கத்துக்கு, செலவுகளுக்கு, கணவன் மனைவி உறவுக்கு, கடன் பிரச்சனைகளுக்கு, இதுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் தான், இதுக்கெல்லாம் ஒரு மைனஸ் தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இப்போ அவர் சொந்த நட்சத்திரத்துக்கு போகிறதுனால ஏதாவது பாசிட்டிவ் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு 4, 8, 12 அப்படின்ற கான்செப்டை கேது வச்சிருந்தாலும் இந்த சொந்த நட்சத்திரத்தில் அமையும் பொழுது இந்த கேதுவானவர் தொழில் பலத்தை பெருக்குவார். 12ஆம் இடம் என்பது 10ஆம் இடத்துக்கு சாதகம். அதுவும் கேதுவுக்கும் புதனுக்கும் ஒரு ரிலேட்டிவிட்டி இருக்கு. இப்போ நம்முடைய வீடே புதனுடைய வீடு தான், புதனுடைய ராசி தான் நம்முடைய கன்னி ராசி. 10ஆம் இடமான மிதுன ராசியும் புதனுடைய வீடு தான். அப்போ இந்த புதன் வீட்டுகளை ரெண்டையும் டெவலப் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் கேதுவிற்கு இருக்கிறது. அதனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கேது திசா புத்தி அந்தரம் சூட்சுமம் எது நடந்தாலும் புகழ் கொடுக்கும். அதே மாதிரி தொழில் பலம் பெருக்கும், பண வரவுக்கும் நன்றாக இருக்கும். தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். 2வது தொழிலுக்கு மாறி போகக்கூடிய அமைப்பும் உண்டாகும். வெளிநாட்டு வேலை சார்ந்த வளர்ச்சியும் உண்டாகும். அந்த அளவில் இந்த கேது மிக மிக நன்மை செய்யும். இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில், நாம் பிறந்த ஜாதகத்தில் கேதுனுடைய நட்சத்திரத்திலே கூட இருக்கலாம், அல்லது வேற நட்சத்திரங்களில் இருக்கலாம். அது அதுக்கு தகுந்த மாதிரி சில பலன்கள் மாறும். இப்போ உதாரணத்துக்கு கேதுனுடைய நட்சத்திரமான அசுவினி மகம் மூலத்துல நம்ம ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் இருந்தா அது எப்படின்னு பார்ப்போம். இப்ப அசுவினி மகம் மூலத்துல சூரியன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப தந்தை வழியில கொஞ்சம் பிரச்சனைகள் அல்லது இணக்கமா இல்லாம போறது, தந்தைக்கு நமக்கும் சரியானபடி டேர்ம்ஸ் இல்லாமல் போயிடுறது. அதே மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள்லையோ அது மாதிரி கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள்லையோ நமக்கு பிரச்சனைகள் கொடுக்கறது, அதாவது ஒரு தண்டனைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கறது. அதனால் இது நல்ல அமைப்பு கிடையாது. இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருந்ததுன்னு வைங்க, இது ஒரு எமோஷனல் கேரக்டர் பண்ணும், ஹெல்த்தில் இஷ்யூஸ் பண்ணும். ஹெல்த்தில் மெயினாக உஷ்ண சம்மந்தப்பட்ட பிணிகள், அல்சர் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் குடல் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி உடன் பிறந்தவர்கள் சம்மந்தப்பட்டதில் அவ்வளவு சிறப்பில்லை, டேர்ம்ஸ் சரி இருக்காது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி புதன் கிரகம் கேது நட்சத்திரத்தில் நம்ம ஜாதகத்தில் இருந்தாருன்னு வைங்க, தொழிலுக்கு நல்லா இருக்கும். அதாவது தொழில் சார்ந்த விஷயங்களில், புதன் சார்ந்த தொழில்னா இப்போ நம்ம ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறது, லாயராக இருக்கிறது, ஒரு ட்ரேடிங் பண்ணுறது, இப்போ அனைத்து விதமான, இப்போ ஒரு ஜவுளி தொழில், ஒரு பிளம்பராக இருக்கிறது, ஒயரிங் கான்ட்ராக்டு, இது எல்லாமே புதனுக்கு உண்டு, ஜோதிடத்துக்கும் உண்டு. அந்த மாதிரி வகையில் ஒரு வித்தியாசமான அணுகுமுறைகளை கையாண்டு தொழிலை பலப்படுத்திக்கிறது, தொழிலை விரிவாக்குறது, அடிஷ்னல் பிரான்ச் போடுறது, கூடுதலாக 2 இடத்துல வேலை பார்க்கறது, இது மாதிரியான விஷயங்களை நன்றாக செய்யும். இப்போ இதே அஸ்வினி மகம் மூலத்தில் சுக்கிரன் இருந்தாருன்னு வைங்க, திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகளில், கணவன் மனைவி உறவுகளில் ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள், சந்தேக பார்வைகள், தேவையில்லாத சஞ்சலங்கள், இதையெல்லாம் கொடுக்கும். அதே மாதிரி செலவுகள் கொடுக்கும், ஆரோக்கிய குறைபாடு செலவுகள், கணவன் வகையிலையோ மனைவி வகையிலையோ, ஆடம்பர பொருட்கள் வகையிலையோ, வாகனங்கள் போன்ற சொகுசு வீடு போன்ற வகைகளையோ அது செலவுகளை கொடுக்கும். இப்போ இதே அஸ்வினி மகம் மூல நட்சத்திரத்தில் நமக்கு குரு இருந்தாருன்னு வைங்க, ஆன்மீக சம்பந்தப்பட்ட செலவுகள், விரை செலவுகளாகும். அது நம்ம ஆன்மீகத்துக்காக கொடுக்கலாம். ஒரு கும்பாபிஷேகத்துக்கு செலவு பண்ணுறது, குலதெய்வ கோயிலுக்கு கட்டுறதுக்கு செலவு பண்ணுறது, அல்லது ஒரு தீர்த்த யாத்திரைக்கு போகிறோம், லாங் ட்ராவல் செலவு பண்ணி போயிட்டு வரோம், இது மாதிரி செய்கிறது. அது மாதிரி தேடுதல்கள், ஆராய்ச்சிகள், இதுக்கெல்லாம் நல்லா செலவு பண்ணும் இந்த குருவனுடைய அமைப்பு.
இப்ப ராகு வந்து கேதுனுடைய நட்சத்திரத்துல இருந்ததுன்னு வைங்க, அஸ்வினி மகம் மூலத்துல பாட்டன் வர்க்கம், வீட்டுல வயதான பெரியவர்கள், இது சம்பந்தப்பட்ட வகையில நமக்கு இழப்புகள்னு எடுத்துக்கலாம். அது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்மளுக்கே கூட நோய் உபாதைகள்ல பார்த்தீங்கன்னா ஒரு பிரீத்திங் ட்ரபிளு, பிளட் வெசல்ஸ்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை, ப்ரெஷர் ஏற்படுறது, படபடன்னு இருக்கிறது, பரபரப்பா இருக்கிறது, தாயார் ஸ்தானத்துக்கு பாதிப்பை கொடுக்கறது, இது மாதிரி விஷயங்களை இந்த ராகு இருக்கும் பொழுது சேர்க்கிறது வாய்ப்பு இருக்கு. இப்படி நம்ம ஜாதகத்துல இருக்கிற கிரகங்கள் கேதுவோட என்ன தொடர்புல இருக்குங்கிறதையும் பார்த்து நம்மளை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி நம்ம ஜாதகத்துல கேது கெட்டு போயிருந்ததுன்னு வைங்க, 4, 8, 12லயே ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து நமக்கு நெகட்டிவ் தான், உடல் உபாதைகளை கொடுக்கும். அதே நேரத்துல இப்ப உங்களுக்கு 5ஆம் இடத்துல நம்ம ஜாதகத்துல கேது இருக்காருன்னு வைங்க, அது வந்து என்னன்னா உற்பத்தி சார்ந்த ஒரு வேலையவோ ஒரு ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட தொழிலையோ கொடுக்காது. அப்போ நம்ம வந்து அதில் பண்ணினாலும் அதில் பெருசாக டெவலப் பண்ண முடியாது, நஷ்டத்தை ஏற்படுத்திடும். கேதுனாலே ஒரு அதிருப்தி மனப்பான்மை, எதுவும் வேண்டான்னு சொல்கிற ஒரு விஷயம், விட்டுடலாம், எதுலேயுமே ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது, விரக்தியை கொடுக்கறதுன்னு அர்த்தம். இப்போ சனி கிரகம் நம்ம ஜாதகத்தில் கேது நட்சத்திரத்தில் தொடர்பு இருந்ததுன்னு வைங்க, இந்த மாதிரி விரக்தி, ஒரு சந்நியாச பாவனையும் உண்டாக்கும். தத்துவம் பேசிட்டு இருக்கிறது, சோம்பலா பிஹேவ் பண்றது, அல்லது தீய பழக்க வழக்கங்களுக்கு நம்ம அடிமையாகிறது, இதெல்லாம் கூட செய்ய வைக்கும். அப்ப நம்ம ஜனன ஜாதகத்துல கேதுனுடைய நல்ல வலிமை எப்படி இருக்கணும் அப்படின்னா, 3ஆம் இடமான விருச்சிகத்திலேயோ, 7ஆம் இடமான மீனத்திலேயோ, 11ஆம் இடமான கடகத்திலேயோ இருந்ததுன்னு வைங்க, அப்ப வந்து கேது நல்லவராயிடுறாரு, கெடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை. அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு கேது திசாபுத்தி அந்தரங்கள்ல நன்மையை செய்வார். மொத்தத்துல இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யறவர் தான் கேது. அதனால அவர் 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுதும் கூட நமக்கு அவருக்கு வலிமை குறைவாக இருக்கிறதுனால பாதிப்புகள் குறைவாக இருக்கும்னு எடுத்துக்கலாம். அதனால இந்த கேதுவினுடைய திசா புத்தி அந்தரம் நடந்தா மட்டும் நீங்க இந்த பலனை ஃபாலோ பண்ணுங்க. அதர்வைஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 7 மாசத்துல நமக்கு தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத ஒரு கணவன் மனைவி உறவுல ஏற்படக்கூடிய ஒரு விமர்சனங்கள் அல்லது சந்தேக பார்வைகள், நமக்கு தேவையில்லாத ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு பலன்களை கேது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது தருவது இருக்கிறது என்றாலும் தொழிலுக்கு வந்து பாதகம் இல்லாமல் போகும். கன்னியை பொறுத்த வரைக்கும் தொழிலுக்கு மிக மிக சப்போர்ட்டு, அந்தஸ்து, கௌரவம், வளர்ச்சி தரும், புகழை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.